வணக்கம். ஆன்மீக செய்திகள். பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் அத்திவரதர் கோவிலில் கஜேந்திர மோட்சம் அருளும் ஆடி மாத கருட சேவை உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. ஆரஞ்சு நிற பட்டுடுத்தி, செண்பகப்பூ, மனோரஞ்சித பூ உள்ளிட்ட பஞ்சவர்ண மலர்கள் சூடி முத்து கிரீடத்துடன் தங்க கருட வாகனத்தில் அனந்த சரஸ் திருக்குளத்தருகே வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து கஜேந்திர மோட்சம் அருளும் நிகழ்வு நடைபெற்றது. வாத்தியங்கள் முழங்க வேத பாராயண கோஷ்டியினர், பஜனை கோஷ்டியினர் பாடிவர கோவிலில் ஆழ்வார் பிரகாரத்தில் உலா வந்து கோபுர தரிசனம் செய்தார். 4 மாட வீதிகளிலும் தங்க கருட வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு கற்பூர ஆரத்தி எடுத்து தரிசனம் செய்தனர். நல்லூர் மாரியம்மன் கோவில் ஆடி உற்சவம் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் விமர்சையாக துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது. மேளதாளம் இசைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து அலகு குத்தி ராஜ வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது.
சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே 17 அடி உயரமுள்ள முனீஸ்வரன் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் விநாயகர், கருப்புசாமி, சமயபுரம் மாரியம்மன், யமதர்மர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அமைந்துள்ளன. கோவிலின் 33ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது. நாளை பொங்கல் கிடாவெட்டி வேண்டுதல் நடைபெறும். விழாவையொட்டி இன்று 17 அடி உயரமுள்ள முனீஸ்வரன் சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த 500 லிட்டர் பாலை முனீஸ்வரன் சுவாமி மீது ஊற்றி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். பாலாபிஷேகம் முடிவுற்ற நிலையில் வண்ண மலர்களால் சுவாமி அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலில் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெற்றது. விஷ்ணு கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நன்மைக்காக கடந்த மாதம் தாம்பூல பிரசன்னம் பார்க்கப்பட்டது. அதில் சில குறைபாடுகள் கண்டறியப்பட்டன. அதைத் தொடர்ந்து கோயில் வளர்ச்சி, ஊர் நன்மை, பக்தர்களின் உடல் நலத்திற்காக மகா மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை சிறப்பு கணபதி ஹோமம், காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை மகா மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெற்றது. முத்தையுடன் நாராயணன் நம்பூதிரி பாடு, தனேஷ் நம்பூதிரி, கோயில் மேல்சாந்தி சுதீஷ் தலைமையில் குழுவினர் நடத்தினர். முன்னதாக மகளிர் அமைப்பு சார்பில் சிவபுராணம் பாடப்பட்டது. கோயில் வளாகம் சுற்றிலும் பக்தர்கள் நாராயண கவசம் பாடினர். பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் நெய் வழங்கப்பட்டது. கோயில் வளாகத்தை சுற்றிய பக்தர்கள் குறைந்தது 7 நாட்கள் விரதம் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்பாடுகளை மேலாளர் சந்தியா, கமிட்டி தர்மகர்த்தா பிரபாகரன், நிர்வாகிகள் புஷ்கரன், வினோத், உன்னிகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் மகளிர் அமைப்பினர் செய்திருந்தனர். விழாவில் பந்தலூர் மற்றும் கூடலூர், வயநாடு சுற்றுவட்டார பகுதி மக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
जयाय